தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோ. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சங்கீதம் 95 சொல்லப்பட்ட இஸ்ரவேலருக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்ட வார்த்தையை இங்கே எடுத்து விசுவாசிகள் கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது என்பதை உணர்ந்து அவர்களை எச்சரிக்கும்படி இந்த வார்த்தையை எழுதுகிறார். இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்றால் நீங்கள் உங்கள் இருதயத்தை என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாதிருங்கள். சோதனை நேரத்தில் குறிப்பாக ஒரு தேவ பிள்ளை கடினமான கால சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு கண்டிப்பாக ஆண்டவர் நினைச்சுவாரு பேசுவார். பவுலுக்கு நெருக்கங்கள் வந்த போதெல்லாம் அந்த நெருக்கமான சூழ்நிலையில் அவரோடு இருக்க வேண்டியவர்கள் இல்லாத சூழ்நிலையில் நெருக்கம் ஊழியத்தில் இருந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் அந்த ராத்திரி அவனுக்கு தரிசனத்தில் வந்து பவுலே பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், ஒன்றும் உனக்கு நேரிடாது. Whenever Paul went under the time of trials, God has spoken with him. நீங்க அதை வேதத்தில் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 18:9 கொரிந்துவிலே அவனுக்கு துன்பத்தை கொடுக்க மக்கள் முயற்சிக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொப்பனத்தை சொல்றாரு, ஒருவர் உனக்கு தீங்கு செய்வதில்லை, உன் கூட நான் என்ன செய்றேன், இருக்கிறேன். சோ பவுல் சந்தித்த நெருக்கமான நேரத்தில் எல்லாம் கர்த்தர் அவரை சந்தித்து திடப்படுத்தி அவரை விடுவித்தது போல ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சோதனை கஷ்டமான சூழலில் போகிறார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் கர்த்தர் கண்டிப்பாக அவர்களோடு என்ன செய்வார், பேசுவார். எதுக்காக பேசுவார்? அந்த சோதனையில் அவர்களை தப்புவிப்பதற்கான வழியை கொடுப்பார், அல்லது அவர்கள் மனதை திடப்படுத்த தைரியப்படுத்த கொடுப்பார். நாம் அந்த நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்பமான நேரத்தில் மட்டுமல்ல, ஆண்டவர் எப்பொழுதுமே தன் ஜனங்களோடு பேசுவார். நித்தமும் அவர் நம்மோடு பேசுகிறவர். ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்றால் நாம கர்த்தரோடு என்ன செய்யணும், பேசணும். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில் 8:34 என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் வாசப்படியில் நித்தமும் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நித்தமும் விழித்திருந்தால் கர்த்தர் செவி கொடுக்கிறவன் என்றால் கண்டிப்பா என்ன செய்வார், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுவார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஒருவன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான் என்றால் நீதிமொழிகள் 1:33 வாசிக்கிறோம், ஒருவன் செவி கொடுப்பான் என்றால் he shall dwell safely, அவன் பாதுகாப்பாக
1:33 கூட வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். Whosoever listen unto me shall dwell safely and shall be free from fear of evil. எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி ஆபத்துக்கு பாதுகாப்பாக இருப்பான். அப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு இன்றைக்கும் பேசுவார். குறிப்பாக ஒரு சோதனை கஷ்டமான சூழ்நிலையில கண்டிப்பா ஆண்டவர் நினைச்சுவாரு, பேசுவார். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது அவர்கள் ஆச்சரியமாய் காக்கப்பட்டார்கள். நாம் தேவனுடைய வார்த்தை ஆலயத்தில் வரும்போது பெறுகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் இஸ்ரவேல் மக்களைப் போல ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு இருதயத்தை கடினப்படுத்துவார்கள். கடினப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம என்ன நோக்கத்துக்காக நம்மை விடுவிக்க, நம்மை உதவி செய்ய வார்த்தைகளை அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை நம்மில் செயல்பட முடியாது. ஆகையால் தான் இன்று என்று சொல்லும் போது கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தைக்கு நாம செவி கொடுக்க வேண்டும். இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்று கர்த்தருக்கு உங்களை என்ன செய்யுங்க, இன்றைக்கு பிரதிஷ்டை செய்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் செய்யக்கூடிய எந்த பணியிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். இரண்டாவது, இந்த வசனத்திலே இன்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்க வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்கிறவர்களோடு கர்த்தர் பேச முடியாது. காத்திருந்து செவி கொடுக்கிறவன், if you are waiting at the feet of Jesus, he will speak with you. அவருக்கு செவி கொடுத்தால், அவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வசனத்தை உபாகமத்திலிருந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 26ஆம் அதிகாரம், உபாகமம் 26:17-18 வாசிங்க. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். பாருங்கள், வசனத்தில் வாசிக்கிறோம், இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு நான் கை கொள்வேன் என்று நீ கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தாய் என்றால் கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் என்னவென்று சொன்னால், கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும். இந்த 17ஆம் வசனத்திலே இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய், அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்ன சொன்னா, வசனத்தை பார்க்கும் போது you have promised to the Lord this day to obey his command. மோசே சொல்றார், இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து நீங்க எல்லாம் வாக்கு கொடுத்தீங்க, ஆண்டவரே உங்க வார்த்தைக்கு நாங்க என்ன செய்வோம், செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம் என்று நீங்க வாக்கு கொடுத்தீர்கள். உங்கள் தேவனும் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், ஸ்தோத்திரம், கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். பாருங்க, நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தபடினாலே கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி என் கட்டளை எல்லாம் என் சொந்த ஜனமாய் இருப்பாய் என்றும். 19 வாசிங்க. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். நீங்கள் சொன்னபடி நீங்கள் சொன்னீர்கள், இன்றைக்கு ஆண்டவருக்கு செவி கொடுப்போம் என்று நீங்கள் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தீர்கள். கர்த்தரும் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் என்னவென்றால், சகல ஜனங்களை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கிறார், நீங்க கீழ்ப்படி, அதாவது மேல் உங்களை கர்த்தர் மேலாக்கும்படி நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும்.
இதை என்ன சொன்ன இந்த வசனத்தை நம்ம, this is a mutual agreement with God and his people. நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், கடினப்படாமல் கீழ்ப்படிந்தால், ஆண்டவர் சொல்றாரு உங்களை எல்லா ஜனத்தை விட மேன்மையாக வைப்பேன். நாம இதை செய்வோம் என்றால் கர்த்தர் அதை செய்கிறார். சோ இங்கே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று கர்த்தருக்கு முன்னிலையில் மோசேக்கு முன்பு வாக்கு கொடுத்தார்கள். மோசே சொல்றாரு ஆண்டவரும் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று உங்களுக்கு என்ன செய்கிறார்? வாக்கு கொடுக்கிறார். The day of obeying to God is the day of bringing blessings God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரக்கூடிய நாட்கள். நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆபிரகாமை கர்த்தர் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன எந்த வார்த்தையும் ஆபிரகாம் என்ன செய்யல? கீழ்ப்படியாமல் இருந்ததே கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமின் வாழ்க்கையில் 100% கீழ்ப்படிதலை கண்டார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகையினாலே கர்த்தர் அவனை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், படிக்கின்றோம், ஸ்தோத்திரம். ஆனால் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. உபாகம் 28 ஒரு லிஸ்டை கொடுத்தாரு. கீழ்ப்படிந்தா என்னென்ன பிரகாரம் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அப்பொழுது கர்த்தர் இன்றைக்கு கீழ்ப்படிந்தால் நாளைக்கு ஆசீர்வாதம், இன்றைக்கு கீழ்ப்படிந்தால் நாளைக்கு ஆண்டவர் உங்களை மேன்மையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று நீங்க வாக்கு கொடுத்தபடி, நீங்கள் அர்ப்பணித்தபடி தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் அதை செய்கிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.